பாட்டாளி மக்கள் கட்சியின் 47 ஆண்டுகால கோரிக்கை இன்று தமிழக சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். கடந்த 47 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகையின் அடிப்படையிலே அவரவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றாற்போல சமூக நீதி வழங்கிட வேண்டும், இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை இதுவரையிலே நடத்தி வந்த நிலையில் இன்று சட்டசபையில் மாண்புமிகு கவர்னர் அவர்களுடைய உரையிலே சமூக நீதி என்ற பெயரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு சாதிவாரி அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கடந்த 47 ஆண்டுகால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது. இந்த வெற்றியை கிட்டுவதற்கு பல்வேறு வியூகங்களை அமைத்து இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மாண்புமிகு மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே சட்டமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய பசுமை தாயகத்தினுடைய தலைவர், தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அன்னியார் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு சட்டசபையிலே வலியுறுத்தியும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை ஒருங்கிணைத்து அனைத்து கட்சியிலிருந்தும் அங்கே தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை சமூக நீதி சர்வே என்ற பெயரிலே எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்களிடம் வழங்கினார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு கவர்னர் உரையில் சாதிவாரி சர்வே எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் அடிப்படையிலே அதனை கொண்டாடுகின்ற வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 47 ஆண்டு கால போராட்ட வரலாற்றுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். இன்றைக்கு கடலூர் தலைநகரத்திலே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களிடம் ஆரவாரமாக இன்றைக்கு பொதுமக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதை விழாவாக கொண்டாடி வருகின்றோம். இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பசுமை தாயகத்தினுடைய தலைவர் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அன்னியார் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அறிவிப்பை வெளியிட்ட தமிழக அரசுக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகிய மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் கடலூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.